ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நாம் சின்ன சின்ன வார்த்தைகள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வணக்கம். யாரை பார்த்தாலும் நம்ம வணக்கம் சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் ஹலோ, ஹிந்தியில் நமஸ்தே. நமஸ்தே அப்படின்னா வணக்கம். அடுத்து இன்று, டுடே அப்படின்னா ஆஜ். ஆஜ் அப்படின்னா இன்று. நெக்ஸ்ட்டு நேற்று, எஸ்டர்டே அப்படின்னா கல். எஸ்டர்டேன்னா கல். நாளை அப்படின்னா டுமாரோ. டுமாரோவுக்கும் ஹிந்தியில் கல், அதுதான் மீனிங். இந்த ரெண்டையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வார்த்தை சொல்லும்போது நம்ம தமிழ்லேயே சொல்லுவோம்ல, நேற்று நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு இறந்த காலத்தில் சொல்லுவோம். அதை இது நம்ம நாளை அவனை பார்ப்பேன் அப்படின்னு எதிர்காலத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுமே ஹிந்தியில் வேர்ட்ஸாக வரும்போது இந்த காலத்தை உணர்த்துற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் கல்ங்கிற மீனிங் நேற்றா இல்லை நாளையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நாளை மறுநாள், டே ஆஃப்டர் டுமாரோ. பர்சோன், டே ஆஃப்டர் டுமாரோன்னா பர்சோன். இதே இது நேற்று முன்தினம், டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படின்னா பர்சோ. டே பிஃபோர் எஸ்டர்டேன்னா பர்சோ. இதில் நாளை மறுநாளும் நேற்று முன்தினமும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி வருது. நாளை மறுநாளுக்கு பர்சோன், நேற்று முன்தினத்துக்கு பர்சோ. ஸோ டிஃப்ரெண்ட் இதில் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது காலை அப்படின்னா சுபக். காலைன்னா சுபக், மார்னிங், சுபக். அடுத்தது பிற்பகல், ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறதுக்கு தோப்ஹர். தோப்ஹர். அடுத்தது மாலை, ஈவினிங், ஷாம். ஈவினிங்க்கு ஷாம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணி, அதாவது சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா, தினமும் காலை மாலை இரவு இதெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ராக்டிஸில் வந்துடும். ஸோ சொல்லி பார்க்க பார்க்க தான் ஹிந்தி நம்மளால் பேச முடியும். இரவு அப்படின்னா ராத். நைட்னா ராத். டே, நாள் அப்படின்னா தின். நாள்னா தின். அடுத்தது கொஞ்சம், கொஞ்சம்னா லிட்டில். தோடா. தோடா அப்படின்னா கொஞ்சமாக. அடுத்தது நிறைய, எலாட். பஹூத். பஹூத்னா நிறைய. இதே பஹூத்துக்கு அதிகம் அப்படின்னு தமிழில் சொல்கிறதா இருந்தாலும் நம்ம பஹூத் அப்படின்னே ஹிந்தியில் சொல்லிக்கலாம். அடுத்தது மேலும், அதாவது இன்னும் மேலும் அப்படின்னு சொல்லுவோம்ல, மோர். அதுக்கு ஜியாதா. ஜியாதா அப்படின்னா மோர், மேலும். அடுத்தது ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏதாவது கொஸ்டின் கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எஸ். ஹிந்தியில் ஹான். ஹான், ஹான். நெக்ஸ்ட்டு இல்லை, நோ சொல்கிறதுக்கு நஹீன். நஹீன் அப்படின்னா நோ. அடுத்தது ஒன்றுமில்லை, நத்திங் அப்படின்னு சொல்கிறதுக்கு குச் பி தோ நஹீன். குச் பி தோ நஹீன், ஒன்றும் இல்லை. குச்னா சிலன்னு அர்த்தம். குச் பி தோ நஹீன். அடுத்தது புதியது. இது ரொம்ப புதுசு அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அதுக்கு ஹிந்தியில் நயா. நயா. அடுத்தது பழையது. பழையதுன்னா ஓல்டு. அதுக்கு ஹிந்தியில் புராணா. அதாவது நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அந்த புராண காலத்திலிருந்தே இது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் நம்ம ஹிந்தியில் புராணா அப்படின்னா பழையது. அடுத்தது உள்ளே. உள்ளேன்னா இன்சைட். கே அந்தர். உள்ளேனா கே அந்தர். வெளியே. வெளியேனா அவுட் சைட். கே பாகர். அந்தர்னா உள்ளே, பாகர் அப்படின்னா வெளியே. அடுத்தது மேலே. மேலேனா அபோ. கே ஊப்பர். கே ஊப்பர். ஊப்பர்னா மேலே. அடுத்தது கீழே, அடியில். இதுக்கெல்லாம் கே நீச்சே. நீச்சேனா கீழே, அடியில். அடுத்தது உடன். அவன் கூட போ, அவனுடன் போ அப்படின்னு சொல்லணும்ல, அந்த உடனுக்கு கே சாத். கே சாத். இங்கிலீஷில் வித், அதுக்கு கே சாத். நெக்ஸ்ட்டு இடத்தில், வித்தின். கே பாஸ். கே பாஸ். நெக்ஸ்ட்டு டைம்,
நேரம் இத்தனை மணி அப்படின்னு சொல்லணும்ல, ஸோ அதுக்கு சமை. டைம் என்ன அப்படின்னா சமை கியாகை. சமை அப்படின்னா டைம். அடுத்தது கடிகாரம். கை கடிகாரமாக இருந்தாலும் சரி தான், கிளாக்காக இருந்தாலும் சரி தான். கடி. கடி அப்படின்னா கிளாக். நெக்ஸ்ட்டு மணி. கண்டா. மணி ஹவர் அப்படின்னா கண்டா. நிமிடங்கள். மினிட். நிமிடம் மினிட்ஸ், அதுக்கு மினிட். அடுத்தது வினாடிகள். செகண்ட். செகண்ட் அப்படின்னா வினாடிகள், செகண்ட்ஸ். நாளை சந்திப்போம் அப்படின்னா see you tomorrow. அதுக்கு ஹிந்தியில் கல் மிலேங்கே. கல் மிலேங்கே அப்படின்னா நாளை சந்திப்போம். பிறகு சந்திப்போம் அப்படின்னா ஃபிர் மிலேங்கே. ஃபிர் மிலேங்கே அப்படின்னா பிறகு சந்திப்போம். கடைசியாக ரொம்ப முக்கியமானது ஒருத்தங்களுக்கு நன்றி சொல்கிறது. ஸோ நன்றிக்கு இங்கிலீஷில் தேங்க்யூ. இதே இது ஹிந்தியில் தன்யவாத். தன்யவாத் அப்படின்னா தேங்க்யூன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் உள்ள சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப டெய்லியும் சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் டெய்லியும் ஒரு வார்த்தை போட்டு அதோட மீனிங்க்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதில் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். இதனால் உங்களுடைய நாலேஜ் டெய்லியும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், அதாவது மறக்காது. ஸோ அதுக்காக தான் அந்த கம்யூனிட்டி டேப்பில் நான் டெய்லியும் ஒரு கொஸ்டின் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.